அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிஇஓ எக்ஸாமுக்கான ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் இன்றைக்கி ஆன்லைனில் நம்மளுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தேர்வாகியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். அதில் என்ன அவங்க குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2019, 20, 21, 22 ஆண்டுகளில் பிஇஓ 33 காலிப்பணியிடங்களுக்கு தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் 42,716 பேர் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்க. ஓஎம்ஆர் முறைப்படி தான் இந்த தேர்வு நடைபெற்றது. எத்தனை பேர் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35,403 பேர் இந்த தேர்வு எழுதுனாங்க. அதன் பிறகு நமக்கு ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. உங்கள் தகவலாம் நீங்கள் தவறு இருந்ததுன்னா மாற்றிக்கலான்னு சொல்லி. அது 13/7 17/7 வரைக்கும் நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசல்ட் எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 9/11/2023 அன்று ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுக்கு சிவி கூப்பிட்டாங்க. ஒரு பணியிடத்திற்கு 1.25 நபர்கள் வீதம் தான் எல்லா டிஆர்பியால் நடத்தப்படக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமே சிவிக்கு இதுதான் ப்ரொசீஜர். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு பணியிடத்திற்கு 1.25 தேர்வர்கள் கூப்பிடுவாங்க. அதன் அடிப்படையில் கூப்பிட்டாங்க. மொத்தம் எவ்வளோ பேர் கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14/12 ஒரு 50 பணிநாடுநர்களுக்கும் 4/1 ஒரு பணிநாடுனர் மொத்தம் 51 பணிநாடுனர்கள் அழைக்கப்பட்டனர். எதுக்கு? சிவிக்கு. அதன் பிறகு நம்மளுக்கு இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் படி 33 இன சுழற்சிகளுக்கான பணி நாடுனர்களின் தற்காலிக தெரிவு பட்டியல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விவரத்தினை ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டது என்ற விவரம் செய்திக்குறிப்பின் வாயிலாக பணி நாடுனர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக டிஆர்பி ஆனுவல் பேனரில் என்னென்ன தேர்வுகள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்களோ எல்லா தேர்வுகளுமே நடத்தணும், கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சென்ற வருடம் போல் கண்டிப்பாக இருக்காது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஆர்டி எக்ஸாம் February 4 நடைபெற உள்ளது. அதற்கு விண்ணப்பம் செய்தவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அடைய தான் போகிறீங்க. நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி ஆசிரியராக வருவதற்கும் இல்லை கல்லூரிகளில் விரிவுரையாளராக வருவதற்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். அதே போன்று அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.